கனவு வழியாக தன் கணவருடன் கடவுள் செய்தி சொல்கிறார் என்று நம்பி கீழ்ப்படிந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இரவு நேரம் என்ற போதிலும் குழந்தை இயேசுவை ஏந்தி கொண்டு புறப்பட்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இயேசுவின் ஆட்சிக்கு முடிவே இராது என்ற இறைவாக்கை பெற்றிருந்தாலும் கீழ்ப்படிதலுடன் நடந்து கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இரவு குளிர் மிகுந்திருந்தாலும் எவ்வகை முறுமுறுப்போ எதிர்பேச்சோ இல்லாமல் கீழ்ப்படிந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். இதே போன்று இரண்டாவது முறையும் கீழ்ப்படிதலோடு செயல் புரிந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்ததை விட மேலாக கீழ்ப்படிதலுள்ளவராயிருந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். துன்பத்தின் பாதையில் நடந்து சென்றாலும் இறைவனின் பாதுகாப்பை நம்பி செயல் புரிந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள் என்ற இறைவார்த்தையை வாழ்வாக்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்து திரு அவைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார் என்ற இறை வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திரு அவை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் என்ற இறை வார்த்தைக்கு முன்னோடியாக விளங்கிய மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கிறிஸ்து திரு அவை மீது அன்பு செலுத்தியது போல திருமணமான ஆண்கள் தங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப தூய அன்பை பெற்றுக்கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கணவர்கள் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ற
இறைவார்த்தைக்கேற்ப யோசேப்பின் அன்பை பெற்றுக்கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தம் மனைவியின் மீது அன்பு கொள்ளும் கணவர் தம் மீது அன்பு கொள்கிறார் என்ற இறைவார்த்தைக்கேற்ப சாட்சியான நேர்மையாளரின் அன்பை பெற்ற மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். தம் மீது அன்பு கொள்ளும் கணவர் தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப அன்புள்ள கணவரை பெற்றுக்கொண்ட மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மனைவி தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும் என்ற இறை வார்த்தைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கணவரும் மனைவியரும் கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப பணிவுள்ள வாழ்வு வாழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். காண்பதற்கு அரிதான திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளாய் திகழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். கணவருக்கு நலமும் வளமும் பெருகச் செய்து ஒரு நாளும் தீங்கு நினையாமல் வாழ்நாள் முழுவதும் நல்லதே செய்பவராய் திகழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். வைகரையில் துயிலெழுந்து அயர்வில்லாமல் நாள் முழுவதும் ஊக்கம் குன்றாது பணி செய்பவராய் திகழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். திறமை வாய்ந்த பெண்கள் பலருண்டு, அவர்கள் அனைவரிலும் சிறந்தவர் நீரே என்று கணவரின் வாழ்த்துதலுக்குரியவராக திகழ்ந்த மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். மறைநூல் மாதாவுக்காக தந்தையே உம்மை போற்றுகிறோம். அன்பு தந்தையே, நல்லதோர் குடும்பமாகவும் பல்கலைக்கழகமாகவும் உலகத்தாரும் போற்றி வணங்கும் திருக்குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஊர் பெரியோருள் ஒருவராகவும் மக்கள் மன்றத்தில் புகழ் பெற்றவராகவும் விளங்கிய புனித யோசேப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். தன் ஆற்றலையும் பெருமையையும் அணிகலன் போல் அணிந்தவராக, வருங்காலத்தை கவலையின்றி எதிர்நோக்கி இருப்பவராக, பேசும்போது ஞானத்தோடு பேசுபவராக, அன்போடு அறிவுரை கூறுபவராக, தன் இல்லத்தின் அலுவல்களில் கண்ணும் கருத்துமாய் இருப்பவராக, தன் கணவரின் மனமார்ந்த புகழ்ச்சியை பெற தகுதியுள்ளவராக, நற்பேறு பெற்றவர் என்று தன் திருமகனால் வாழ்த்த பெற்றவராக விளங்கிய அன்னை மரியாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிறந்திருக்கும் குழந்தை கடவுளின் மகன், அவர் பெரியவராயிருப்பார், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று கடவுள் வானதூதர் வழியாக அறிவித்துள்ளாரே. பின்னும் ஏன் நாம் அஞ்சி ஓட வேண்டும்? நீங்கள் வீணாக கனவு கண்டு புலம்புகிறீர்கள் என்று
மரியா சூசேப்பரிடம் சொல்லாமல் தன் கணவர் வழியாக கடவுள் பேசுகிறார் என்பதை உணர்ந்து தாழ்ச்சியோடு செயல்பட்ட அன்னை மரியாவை வாழ்த்தாமல் இருக்க முடியாது. ஒரு குடும்பத்தின் தலைவி எங்கனம் தன் கணவருக்கு பணிந்து வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த மரியன்னைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரின் தாயாக மாட்சி பெற்றாலும் கீழ்ப்படிதலும் தாழ்ச்சியும் நிறைந்தவராக விளங்கிய அன்னை மரியாவைப் போல நாங்களும் நடந்து கொள்ள வரம் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.